மழைநீர் வடிகால் தொடர்பாக மாற்று ஏற்பாடுகள் நிலை பற்றிய அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சண்முகப்பிரியன், விவரங்கள். சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகளால் சேதமடைந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு மாற்று ஏற்பாடு பணிகளின் நிலை குறித்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் சென்னை மாநகராட்சிக்கு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல மெட்ரோ ரயில் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. டனல் அமைத்தல், கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பணிகளின் போது அங்க இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் சேதமடைந்திருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் சென்னைக்குள் இருக்கக்கூடிய சில கால்வாய்களில் மழைநீர் வெளியேறுவதில் தடையும் ஏற்பட்டு இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளின் காரணமாக வருகின்ற வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகள் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறக்கூடிய சுற்று வட்டார பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சென்னை மாநகராட்சியுடைய தொழில்நுட்ப குழுவினர் அந்த மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் ஆய்வு செய்து 25 இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் கட்டமைப்புகளுக்கு மாற்று ஏற்பாடு பணிகளை செய்துவிட வேண்டும் எனவும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் இவற்றை முடித்துவிட வேண்டும் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு அறிக்கை அளித்திருந்தது. இந்நிலையில் இதற்கான பணிகளை மேற்கொண்டிருந்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சென்னை மாநகராட்சிக்கு தற்போதைய இந்த பணிகளுடைய நிலை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இவற்றில் குறிப்பாக ஓஎம்ஆர் சாலையில் இருக்கக்கூடிய ஒக்கியமடுகு கால்வாய் நீர்வழி பாதை சீரமைப்பு பணிகள் என்பது முழுமையாக முடிக்கப்பட்டு அந்த வழியாக மழைநீர் செல்வதில் எந்த ஒரு தடையும் இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மேற்கொண்டு இந்த மில்லர்ஸ் ரோடு, புரசைவாக்கம் சந்திப்பு, பர்ராபி சாலை, ஈவேரா சாலை சந்திப்பு, வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், திருமங்கலம் நூறடி சாலை, பெரம்பூர் பாரக் சாலை, அயனாவரம் ஆண்டர்சன் சாலை, மந்தவெளி மாதவரம் ஆர்காட் சாலை, போரூர் சந்திப்பு உள்ளிட்ட 18 இடங்கள்ல அந்த மழைநீர் வடிகால்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய இடங்கள்ல மாற்று ஏற்பாடாக கனரக மோட்டார்கள் பொருத்தி அருகில் இருக்கக்கூடிய வடிகாலுக்கு மழை தண்ணீரை கொண்டு செல்லவும், அதே போன்று குழாய்கள், பெரிய குழாய்கள் பதித்து அருகில் இருக்கக்கூடிய கால்வாய்களுக்கு மழை தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய மாற்று ஏற்பாடு பணிகள் என்பதை முழுமையாக நிறைவு பெற்றிருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை அளித்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 7 இடங்களிலும் தற்போது குறிப்பிட்ட இடங்களில் பணிகள் என்பது நடைபெற்று வருவதாகவும் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் மழைநீர் வடிகால் சேதம் அடைந்திருக்கக்கூடிய இடங்களில் மாற்று ஏற்பாடு பணிகள் என்பது முழுமையாக நிறைவு பெற்றுவிடும் எனவும் சென்னை மாநகராட்சிக்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிக்கை அளித்திருக்கிறது. எனவே அந்த குறிப்பிட்ட இடங்களில் எல்லாம் மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கான மாற்று ஏற்பாடுகளில் தீவிரமான கவனம் என்பது செலுத்தப்பட்டு வருகிறது.